மக்களுடன் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் மக்களுடன் இருந்து ஒரு தலைவர் வந்திருக்கார் அப்படின்னா அந்த மக்களாகவே அந்த தலைவர்கள் மாறிடுவாங்க. இல்லாட்டி தலைவர் ரேஞ்சுக்கு மக்களை உயர்த்தி விடுவார்கள். இதுதான் தலைவருக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு. இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி அப்படிங்கிறது தான். இங்கே ரொம்ப பெரிய அளவில் லக்ஸுரியாக சில விஷயங்கள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செய்கிறது எல்லாமே ஆடம்பரம். ஆனால் சாதாரண மக்களை தான் அவங்க குறி வைப்பாங்க. சாதாரண மக்கள் தான் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான இறை அப்படின்னா அந்த மக்கள் இந்த அரசியல் கட்சியை நம்புவாங்களான்னு கேட்டால் இல்லை. இதில் நிறைய அரசியல் கட்சிகள் பாடம் படித்திருக்கிறார்கள். அதனால தான் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எவ்வளோ தான் சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் வெளி உலகத்துக்கு வரும்போது, ஒரு மாநாட்டுக்கு வரும்போது, இல்லாட்டி ஏதாவது பிரச்சாரத்துக்கு வரும்போது பெருசாக ஆடை ஆபரணங்கள் எல்லாமே போடாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே வருவாங்க. அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறது முக்கியமான ஒரு கட்சி. ஹெலிகாப்டர் வானத்தை பார்த்து. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஹெலிகாப்டர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஞாபகத்துக்கு வருவதற்கான காரணம் அவங்க இந்த இந்த மாதிரியான ஹெலிகாப்டர்லேயே மேற்பார்வையெல்லாம் போடுவாங்கப்பா. ஏதாவது இயற்கை இடர்பாடுகள் நடந்து விட்டது அப்படின்னா அவங்க ஹெலிகாப்டர்லேயே வந்துட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இல்லாட்டி அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வரும்போது காரில் வந்தாங்கன்னா ரொம்ப குனிஞ்சு இருப்பாங்க. அதே இது அவங்க ஹெலிகாப்டரில் பார்க்குறாங்கன்னா அந்த நேரமும் கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த இலக்கணத்தை மாற்றி இருக்கிறார்கள் விசிகா. விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்னு சொல்லும்போது சாதாரண மனிதர்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜாதிய ரீதியான ஒரு பெயர் இருக்குது. ஜாதிய ரீதியிலான ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையும் இருக்குது. அதை உடைப்பதற்காக விசிகா பல முறையிலும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது இன்டர்னலாகவே அவங்களுக்குள்ள நிறைய புகைச்சலை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்டர்னலாகவே பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதிய ரீதியிலான கட்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாமகவையும் சாதிய ரீதியான கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கேருந்தும் அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நாங்களும் சாதிய ரீதியான கட்சி கிடையாது, பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறதும் சாதிய ரீதியான கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களும் இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நாளைக்கு ஒரு முக்கியமான கூட்டத்தை அறிமுகம் செய்கிறாங்க விசிகா. அந்த கூட்டத்தில் வேடன்லாம் வர்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது. வேடன் அவர்கள்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அறிவுலாம் வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி வேடன் அவர்களும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இப்படிப்பட்ட விசிகா என்ன செஞ்சுருக்கணும்? மக்களுக்கு விரோதமான சில செயல்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கணும். வெறும் 5 நிமிஷம் திருமாவளவன் அவர்கள் வருகிறார், அவரை வரவேற்பதற்காக 5 நிமிஷம் ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா? 9 லட்சம் ரூபாய். இந்த 9 லட்சம் ரூபாய் அப்படியே திருமாவளவன் அவர்கள் வரும்போது வானத்திலிருந்து பூ கொட்டோன்னு கொட்டுறதுக்காக இந்த ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்காங்களாம். இந்த வாடகைக்கு எடுத்த ரசீது வெளியாகுது. யாருப்பா இது 9 லட்சம் ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நிர்வாகிகள் நாங்கள் தான் சார். ஏன்னா இப்போ வந்த கட்சிகள்லாம் புல்டோசரில் அந்த கோப்பையில் பூவெல்லாம் தட்டி போட்டு அப்படியே மேலே தூக்கி போடுறாங்க. நிறைய பேர் கிரெயின்ஸ்லேருந்துலாம் தூக்கி போடுறாங்க. நம்ம புதுசாக ஹெலிகாப்டர்லேருந்து தூக்கி போடுவோம் சார் அப்படின்னு சொல்லி யாரும் ஐடியா கொடுத்துருப்பாங்க போல். அதான் 9 லட்சம் ரூபா மொய் எழுதியிருக்காங்க. இதுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க அந்த கூட்டம் நடத்தக்கூடிய முக்கியமான காவல் நிலைய சார்பாக, அரசாங்கம் சார்பாக. அப்படிலாம் ஹெலிகாப்டர் பறக்கக்கூடாது இந்த நேரத்தில், ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதியை மறுப்பு செஞ்சுருக்காங்க. ஏங்க விசிகா கொடியேற்றினா தான் தப்பு? விசிகா கொடி கம்பத்தை தான் பிடுங்கி போடுவீங்க? விசிகா நிம்மதியாக ஹெலிகாப்டர்லேருந்து உங்களுக்கு அந்த மாலை மரியாதை கூட போடுவதற்கான உரிமை கிடையாதா? அதுவும் கூட்டணி கட்சியில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கே அந்த உரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லி விசிகாவை சார்ந்த யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. திமுகவை எதிர்த்து விசிகா எதுவுமே கேட்காது. சரி எஜமான் சொல்லிட்டாரு, நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இதே மாதிரி நேற்றே விசிகாட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது கூட்டணி எக்ஸ்ட்ரா சீட் ஏதாவது கேட்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்போம், கிடைக்கலனாலும் இதே கூட்டணியில் தான் இருப்போம், அதில் மாற்றமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை சார் உங்களுக்குன்னு எங்களுக்கும் இருக்குது, விசிகாவுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் உயரவில்லை, அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் வலிமை அடையவில்லை அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். என்றைக்கு நாங்கள் வலிமை அடைகிறோமோ அன்னைக்கு எங்களுடைய குரல் இன்னும் உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே திருமாவளவன் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, எங்கெல்லாம் அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கும். அதெல்லாம் வச்சு ஊழலை வச்சு ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பது அப்படிங்கிறதுலாம் ரேர் திங் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இல்லை
கை தட்டினேன்ப்பா. எங்கெல்லாம் அரசு இருக்கோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கும், அதை யாராலையுமே ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதியா? இந்த கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்வி தானே ரொம்ப முக்கியமான கேள்வி. இல்லைப்பா, அவர்கிட்ட கேட்ட கேள்வி வேற, நீ சொல்கிற பதில் வேற அப்படின்னு சொல்லி யாராவது இங்கே வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதே மாதிரியான கேள்வி அண்ணாமலை அவர்களை வைத்து அதே விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கப்படுது. நேற்று வர நயனா நாகேந்திரன் அவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் இது அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் இது பிஜேபி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்குறார். நல்ல தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லையே, அண்ணாமலை அவர்கள் அப்படி சொல்லலையேன்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக அந்த மீட்டிங்கை இல்லாட்டி அந்த பேட்டியை பார்க்காத நபர்கள் ஒரு நிருபராக இருக்கிறார் என்றால் அந்த நிருபர் இந்த கேள்வியை கேட்டதே தப்பு. அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பதில் சொன்னார். ஏங்க, அது கூட்டணி ஆட்சியா இல்லை வேறு ஏதாவது ஆட்சியா அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. ஏன்னா என்ன அந்த போஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க, நான் இப்போ மாநில தலைவர்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தனிநபராக நான் பாஜக ஆட்சி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேனே தவிர கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இந்த வார்த்தை தான் சொன்னார். அது அப்படியே ஒரு உருட்டி வேற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இது பாஜக ஆட்சி தான் சொன்னாருன்னு சொல்லி நிருபர் கேள்வி கேட்க அதற்கு திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பதில் தான் ஹைலைட். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த கூட்டணி இருக்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு பிடிக்கலை. பிஜேபியும் அதிமுக ஒன்றா இருக்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு பிடிக்கலை போல. அண்ணாமலை அவர்கள் இல்லாத ஒரு கூட்டணி அமைவதை அவருக்கு பிடிக்கலை. அதனால் அந்த கூட்டணியில் ஏதாவது ஓட்டல் உடைசல் எல்லாத்தையும் ஏற்படுத்தி அதை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரோ என்னமோ அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் ஒரு சொல்லிட்டு போயிட்டாரு திருமாவளவன் அவர்கள். இந்த கூட்டணி இருக்கிறது அண்ணாமலைக்கு அவருக்கு பிடிக்கலையா, திமுக கூட்டணி இருக்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு பிடிக்குதான். எங்களுக்கு புரியலை சார், சத்தியமாக புரியலை. சரி, நீங்கள் நல்ல தலைவர், கொஞ்சம் பார்த்து நல்ல முடிவுகள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க நிறைய மக்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். சரிப்பா, இந்த பாலம் இடிந்து விட்டது, குஜராத் மாடலை பார்த்தீங்களா? பீகாரில் ஐயோயோ எவ்வளோ பெரிய பாலம் தரைமட்டமாகி விட்டது. நம்ம ஊர் மெட்ரோவில் ஒரு பெரிய தூண் கீழே விழுந்து அங்கே ஒருத்தர் கீழே அந்த தூணுக்குள்ளே நசுங்கி அவருடைய உடலை எடுப்பதற்கு 5 மணி நேர போராட்டம் நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை அப்படியே நம்ம ஊரில் தானே, ஒரே ஒரு தூண் தானே, ஒரு நபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டீங்களா? நம்ம ஊரில் நடந்தால் மட்டும் ஏன் இப்படி நம்ம கடந்து போகிறோம்? ஆனால் அதே இது அடுத்த ஸ்டேட்டில் நடந்துச்சுன்னா ஐயோ அந்த ஆட்சியாக நடக்குது, அங்கே இவ்வளோதான் கொடுமை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உச்சி கொட்டுறாங்களே. காரணம் என்ன? காரணம் ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் அதெல்லாம் பற்றி கேள்வி கேட்டால் எஜமானர்கள் எஜமானாக இருக்கக்கூடிய நபர்கள் போதுமான அளவுக்கு படி அளக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். சில பல ஊடகத்திற்கோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கோ இல்லை அந்த ஊடகத்தில் ஹை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ டிபேட்டெல்லாம் உட்காந்துருப்பாங்களே, கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நான் தான் நெறியாளர், நான் தான் கேள்வி கேட்கணும், டைமை பார்க்குது சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிக்னல் கிடைச்ச உடனே கட் 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 பிரேக் அப்படிலாம் சொல்லி போடுவாங்கல்ல. அந்த மாதிரியான சில நபர்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்களேன். நல்ல பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லி அவார்டுலாம் வேறு வாங்குவாங்க அடிக்கடி. நம்ம அவார்டுலாம் வாங்கணும்னா எனக்கு இப்போ தான் அந்த சூட்சமம்லாம் புரியுது. என்னடா கருப்பு ஆடுலாம் அவார்டே கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தா கருப்பு ஆடே வேறொரு கட்சியினுடைய பினாமி தான் அப்படிங்கிறது பின்னாடி தானே தெரியுது. அந்த கட்சிக்கு நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி யாரோ அவங்கள நம்ப வச்சுருக்காங்க. எனக்கும் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கட்சி கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை யாரும் பேச மாட்டுக்காங்கங்கிற ஆதங்கம் மட்டும்தான். அப்போது அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஜே சொன்னால் அந்த பக்கமாக பிஜேபியில் அப்படியே சென்ட்ரல் வர போய் நம்மளால் அவார்டு வாங்க முடியும். இந்த பக்கமாக கருப்பு ஆடுகளும் அவார்டு கொடுப்பாங்க, அந்த பக்கமாக யார் வேறு யாராவது இருக்காங்களா அவங்களும் அவார்டு கொடுப்பாங்க. யூடியூப்லாம் தொடங்குறீங்கன்னா பார்த்துக்கோங்கப்பா, அரசியல்லாம் பேசி சிக்கிறாதீங்க. அரசியல் நமக்கு தேவையே இல்லை. இந்த 2026 வரை ஏதோ அரசியல் பேசிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். அதுக்கு பிறகு இந்த அரசியல் சேனல் அப்படிங்கிறதெல்லாம் மூடிட்டு நல்ல ஒரு குக்கிங் சேனல் இல்லாட்டி விளாக் சேனல் அப்படி இல்லைனா கப்புள், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க. மறுபடியும் ஏதாவது எஜுகேஷன் பேஸ்டா இல்லாட்டி இந்த பொம்மைகள் விற்கக்கூடிய சேனலாக எதையாவது மாற்றிட்டு போயிடலாம். சும்மா சொல்கிறேங்க, 2026க்கு பிறகு தான் முடிவே எடுப்பேன். இப்போ ஏதோ மனசுக்கு வந்த வலியும் வேதனையும் அப்படியே வார்த்தைகளாக வருகிறது, அவ்வளோதான். ஸோ இதை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. தடுத்திருக்கக்கூடிய ஒரு விபத்து, பாதுகாப்பு நடவடிக்கை கண்காணிக்கப்பட்டதா? பாலம் மட்டுமல்ல, மாநில அரசின் நிர்வாகமும் நிலை குலைந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் பாலம் விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு செய்த பின் தமிழிசை அவர்கள் பேட்டி. பாடி அரசு மருத்துவமனையில் 3 மணி நேரமாக மின்தடை, கர்ப்பிணிகள் பச்சிளம் குழந்தைகள் அவதி. நிறைய ஹாஸ்பிட்டலில் இதே மாதிரியான மின்தடை அப்படிங்கிற செய்தியை அடிக்கடி நம்ம பார்க்குறோம். கடந்த ஒரு மாதத்தில் 4 செய்திகளை நானே வாசிச்சிட்டேன்.
ஸோ தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல், அதுவும் கர்ப்பிணிகள், பெண்கள், குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் மின்தடை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். போதுமான அளவுக்கு ஜென்ரேட்டர் பேக்கப் இருக்குது, ஃபியூவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். ஒரு உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கர்ப்பிணி அவங்க பிரசவத்துக்கு போயிருக்காங்க, அந்த நேரத்தில் கரண்ட் இல்லாமல் மொபைல் டார்ச் லைட்டெல்லாம் வச்சு சிசேரியெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கோ அக்காக்கோ இதே மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுமா? இல்லை கரண்ட் போனதுனால ஒரு குழந்தை பிறக்கவில்லை, இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுமா? கரண்டுக்கும் குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாதுயா. அரசாங்கத்துக்கும் கரண்டுக்கும் தானே சம்மந்தம், இல்லாட்டி நம்முடைய டெண்டருக்கும் இந்த கரண்டுக்கும் தானே சம்மந்தம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யாரோ செய்கிற தவறுக்கு யாரோ விழுற மாதிரி, யாரோ சாகிற மாதிரி. ஏர் இண்டியா ஃப்ளைட்டு கீழே விழுந்து நொறுங்கிருச்சு. ஆனால் நொறுங்கின இடம் பாருங்கள் மெடிக்கல் காலேஜ். அங்கே தூங்கிட்டு இருந்தால், அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தால் டாக்டர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க? உயிரிழந்துட்டாங்க. எந்த பாவமுமே தெரியாத அவங்க உயிரிழக்கும் போது, இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது அலட்சியம் காரணமாக ஒரு உயிர் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படாமல் அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும் உறுதி எடுப்போம். சரி, அடுத்ததா போலி விவசாயி அப்படின்னு சொல்லி நேற்று ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஒரு சீண்டுனார். பச்சை துண்டை போட்டால் மட்டும் விவசாயியா? அது நீங்கள்லாம் போலி விவசாயி, விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தலைவாசலில் கரும்பு தோட்டத்தில் சினிமா டைட்டில் மாதிரி இருக்கேயா? காங்கிரீட் சாலையில் கோட் சூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நான் அல்ல. ஆமாம் இல்லை, கரும்பு காட்டுக்குள்ளே யாரோ காங்கிரீட் போட்டிருக்காங்களேன்னு சொல்லி பயங்கரமான ட்ரோலாச்சே. பிறந்தது முதல் இன்று வரை எனது குடும்பம் விவசாய குடும்பம். நான் ஒரு விவசாயி என்பதை பெருமையாக கூறுவதோடு இன்றும் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன். விவசாயிகளின் கஷ்டங்களை முழுமையாக அறிந்தவன். விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாத, விவசாயிகளின் கஷ்டத்தையும் வியர்வையும் வேதனையும் அறியாத ஒரே முதலமைச்சர் விளம்பரம் மூலம் ஆட்சி புரியும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே. நான் உண்மையான விவசாயியா, நீங்கள் உண்மையான விவசாயியா, நீங்கள் தான் போலி விவசாயியா என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். எனவே எனக்கு சான்றிதழ் அளிக்கும் தகுதி பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு இல்லை. தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது யார் உண்மையான விவசாயி என்பதையும், தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு பாடுபட்ட அம்மாவின் அரசை மனதில் நிறுத்தியும் இன்று சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள், போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் இந்தியாவிலேயே அதிக அளவு கடன் வாங்கிய முதலிடத்தில் பெற்றிருக்கும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் தமிழக மக்கள் மனதில் சீர்தூக்கி பார்த்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் போது தமிழக மக்களின் எதிர்ப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க. நான் வாசித்தது தமிழ் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். விஜயை விமர்சித்த வேல்முருகன் அவர்களுக்கு மாணவி கொடுத்த பதிலடி. அந்த ஆளை பார்க்கும்போது, அந்த விஜய் அவர்களை பார்க்கும்போது என்னுடைய அப்பாவா, என்னுடைய சகோதரனா, என்னுடைய உயிராக நாங்கள் நினைக்கிறோம்யா. இதில் தப்பு எதுவுமே எங்களுக்கு தெரியல. பார்க்கக்கூடிய உங்கள் கண்ணில் தான்யா தப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க இப்படி ஏதாவது நீங்கள் செய்யும்போது தப்பாக சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாணவியினுடைய கேள்விக்கு வேல்முருகன் அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத வேல்முருகன் அவர்கள் சொல்வார்களாக இருக்கலாம். நிறைய உண்மையாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுடைய பொறுப்பு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.